ஒரு நல்ல டெசர்ட் சாப்பிடணுங்கிற ஆசையும் வீட்டில் பழுத்த நேந்திரம்பழமும் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் 2 நேந்திரம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரம்பழத்தை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப்பளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து ரெண்டும் சேர்ந்து நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காவை நச்சு சேர்த்துட்டு ஒரு அரை கப்பளவு கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு லூஸான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலை ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான நேந்திரம் பழ பாயாசம் ரெடி. செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.